அன்போடு வேண்டுகிறோம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் கற்றுணை போற்றியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே என்ற சொல்லாடலோடு இன்றைக்கு அரங்கம் நிறைந்த கூட்டத்தை காணும்போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. முதல்ல விஷாலுக்கு ஒரு பெரிய வாழ்த்து தெரிவிங்க. ஒரு 1000 பேர் படிக்கிற பள்ளிக்கூடம், அதில் ஒரு போட்டி, 3 பரிசு, முதல் பரிசு, 2வது பரிசு, 3வது பரிசு. இந்த முதல் 3 பரிசையும் கொடுத்துட்டு வெளியே வரும்போது ஒரு அம்மா வந்தது. ஏன் சார், என் பையன் நல்லா பேசலையா, அவனுக்கு ஏன் ஒரு பரிசு நீ கொடுத்துடக்கூடாது அப்படின்னு கேட்டுது. நான் சொன்னேன், அம்மா எல்லாத்துக்கும் கிடைக்காதம்மா, 3 பேர் தான் கிடைக்கும். மொத்தம் 80 பேர் கலந்துக்கிட்டாங்க, 3 பேர் கிடைச்சிருக்கு. இல்லை நீங்கள் செய்கிறது தப்பு சார் அப்படின்னு. தொண்டை ஒத்துழைக்க மாட்டேங்குது, இருந்தாலும் பேச போட்டியில் கலந்து கொண்ட 80 பேரும் வெற்றியாளர்கள் தாம்மா. 1000 பேர் பள்ளிக்கூடத்தில் 8 பேர் கலந்துக்கிட்டாவே அது வெற்றி. அதனால் உங்கள் பையன் வெற்றி அடைஞ்சிட்டான். அதில் முதல் 3 பேர் இன்னும் முன்னாடி ஓடிட்டு இருக்கான், உங்கள் பையன் பின்னாடி வந்துடுவான் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த நினைவு எனக்கு நிகழ்வுக்கு வந்தது. விஷால் அவர்கள் பேசும்போது ரொம்ப பதட்டம். ஏன்னா அது இயற்கையான பதட்டம் நினைக்கிறேன். பெண் இன்னும் அடிமையாகத்தானே இருக்கிறாள் அப்படிங்கிற உண்மையை அவர் சொல்லிட்டு இருக்காரோ அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுது. ஏன்னா தயங்கி சொல்கிறார். ஒரு வீட்டில் கல்யாணம் நடந்தது. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா. 1.5 மாதம் தான் ஆகுது. அப்பா எனக்கு செட் ஆகலப்பா. ஏப்பா? மாமனார் சரியில்லை, மாமியார் வாசத்துளிக்கிறது வந்து எல்லா வேலையும் என்கிட்ட தான் சொல்கிறாங்க. உனக்கு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு, இந்த மாதிரி மேடையில் ஏறுறதுக்கு எனக்கு 15 வருஷம் ஆச்சு. நடுங்க கையெல்லாம். நீ மிக நல்லா பேசுன, கொஞ்சம் தயங்கி பேசுன, தயக்கம் போயிடும். அதனால் கலந்து கொண்டதுக்கே உனக்கு ஒரு பெரிய வெற்றி. உனக்கு வாழ்த்துக்கள். தமிழ் சங்கம் வாழ்த்துக்கிறது. அடுத்து 6 மாதத்தில் வந்து பிரமாதமான பேச்சு பேசணுங்க. ஓகே, ரைட். வீட்டுக்கு வந்துட்டா. மாமியார் செட் ஆகல சார். ஏம்மா? எல்லா வேலையும் என்கிட்ட தான் சார் வாங்குது. நாத்தனார், அதை பார்த்தாவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இன்னும் அப்பா கூப்பிட்றார். ஏம்மா 1.5 மாதம் தான் ஆகுது, இப்போ தான் வீட்டுக்கு போகிற, எப்படி நீ அனுசரித்து வாங்க போகிற? ரொம்ப யோசிக்கிறாங்க. உடனே சொன்னாங்க, வாப்பாப்பா அப்படின்னாரு. வா, ஒரு வேலை செய்ய சொல்கிறேன், கேட்குறியா? சொல்லுங்கள். ஒரு 3 பொருள் தரேன். 3 பொருளையும் ஒவ்வொரு பாத்திரத்தில் போட்டு அடுப்பை மூட்டி எனக்கு என்ன ஆகுதுன்னு வந்து சொல்லணும் அப்படிங்கிறார். என்ன பொருள்? முதல்ல ஒரு முட்டையை கொடுக்குறார். ஒரு பாத்திரத்தில் முட்டையை போட்டு வேக வைக்கிறான். அடுத்த பாத்திரத்தில் பனங்கள் கண்டு, அடுத்த பாத்திரத்தில் ஒரு முட்டை, ஒரு பனங்கள் கட்டு, ஒரு பூ மாதிரி ஒன்று, 3 கொடுக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த பனங்கள் கண்டில் வேகிறது அப்படியே கலந்து போய் தண்ணி மாதிரி ஆயிடுது. இதை எடுத்து குடிச்சு பாரு, அருமையாக இருக்குது. இந்த முட்டை என்னாச்சு? அது வந்து சாலிட் ஆயிடுச்சு, அது வந்து திடப்பொருள் ஆயிடுச்சு. இந்த இது அப்படியே இருக்குது, மாறவே இல்லை, கல் மாதிரி இருக்குது அப்படியே. அதனால் ஒரு எந்த சூழ்நிலையை நீ சந்திக்கிறாயோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்க. எந்த இடத்துல முட்டைக்கு வந்து மதிப்பேப்ப, வெந்தப்ப முட்டைக்கு மதிப்பு, பனங்கள் கட்டுக்கு கரைஞ்சவனே மதிப்பு. நீ அந்த வீட்டுக்கு போனோடனே ஒவ்வொருத்தருடையும் கரைஞ்சிடணும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இசைப்பட வாழ்தல் அப்படின்னா பாட்டு பாடிட்டு வாழ்றதா? எல்லாத்தோடையும் ஏந்து வாழணும். மாமியாரை அம்மாவை நினச்சிக்க, மருமகளை நாத்தனாரை உன் அக்காவை நினச்சிக்க, மாமனாரை உன் அப்பாவை நினச்சிக்க. ஒவ்வொரு இடத்துலையும் எந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உன்னை மாற்றிக்கொள்கிறாயோ அவள் தான் வெற்றி பெற்றவள், அவள் தான் உண்மையான வெற்றின்னு சொல்லி அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சார். அவங்க பிறந்து விட்டு வெற்றி என்பது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் வெற்றிக்கு முதல் படின்னு பேச போகிறாரு. உன் சமாச்சாரத்தை தான் எடுத்துகிட்டு போகிறேன். வெற்றி அப்படின்னா என்னென்னா, நல்ல சம்பாரிச்சா, இப்போ சிசில் சைட்லேருந்து வர்றார், டாலர் எடுத்து வீசுறார். நீங்கள் பில் கட்ட போனார். பில்லை சாயந்தரம் வந்து கட்டணுமானார். கட்டிங்க சார், எப்போ வேணாலும் கட்டுங்க சார், நீங்கள் போங்க சார் அப்படின்ட்டேன். ஏன்னா அவர் எப்படியும் கட்டாமல் போக மாட்டார்னு ஒரு நம்பிக்கை. உடனே இங்கே பிரச்சனையாக இருக்குது. என்ன பிரச்சனை? என்ன சார் ஏதாவது கலாட்டா பண்ணிட்டாங்களா? மேலே 10 ரூபா கொடுன்னு கேட்குறானான்னு எனக்கு பயம் போச்சு. என்ன விஷயம்? இல்லை சார், டாலராக வச்சுருக்காரு, அவர்கிட்ட இந்தியன் மணிலாம் இல்லை சார். அது எப்படி சார் நம்ம வாங்குறது?
அவர் எது கொடுத்தாலும் வாங்கிக்கியா, அதை நாளைக்கு சரி பண்ணிக்கலாம். நம்ம நாட்டை பற்றி தப்பாக நினச்சிட போகிறாரு. அங்கே ஒரு முனிவர் போயிட்டுருக்கார், ஒரு பெரிய மகான் போயிட்டுருக்காரு ட்ரெயினில், ஜப்பானில் போயிட்டுருக்காரு. ஜப்பானில் போகும்போது எதிர்த்தாப்பில் பர்கர்லாம் சாப்பிட்டுருக்கானுங்க. இவர் இந்த பக்கம் வந்திருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டே இருக்கான், நல்லா சாப்பிட்றானுங்க. சாப்பிட்டே இருக்கானுங்களேன்னு, சார் நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டார். ராமகிருஷ்ணா விஜயாபன் அந்த குரூப்லேருந்து போடுறவர். நீங்கள் சாப்பிட்லீங்களா? இல்லைப்பா, நான் இன்றைக்கி வந்து சாப்பிட மாட்டேன், பழம் தான் சாப்பிடுவேன், பால் தான் சாப்பிடுவேன், வேறு ஒன்றும் சாப்பிட மாட்டேன். நாங்கள் பழம் வாங்கி தந்தால் வாங்கிக்கிறீங்களா சார்? ஜப்பான் பேசுங்க. உடனே அடுத்த ஸ்டேஷனுக்கு இது 2 பேரும் ஓடுறான். அங்கெல்லாம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் நிற்கும். உடனே முடி கொண்டு போயிடும். ஓடி போய் தேடுறான், பிளாட்ஃபாரத்தில் வாழைப்பழம் இல்லை. மேலே வந்தானுங்க, இப்போ வாழைப்பழம் கிடைக்கலைங்கய்யா, இந்த ஸ்டேஷனில் கிடைக்கல, அடுத்த ஸ்டேஷன் வாங்கி தரேன். சரி, அடுத்த ஸ்டேஷன் போகுது. அடுத்த ஸ்டேஷன் வண்டி போகுது, அங்கே போய் நிற்கிறான், ஓடுறான், வாழைப்பழம் கிடைக்கல. 3வது ஸ்டேஷனுக்கு ஓடுறான், வாழைப்பழம். 4வது ஸ்டேஷனில் இறங்க போகிறானுங்க. அந்த ஞானி சொல்கிறார், ஐயா ஓடாத, எனக்கு எல்லாம் பசியாக இருந்து பழக்கம், உடம்புல 3 பள்ளம்னாரு. நேற்று மீட்டிங்கில் கேட்ட ஒரு அண்மையான தகவல். உடம்புல 3 பள்ளம் இருக்குது. வயிறில் ஒரு பள்ளம், இதயத்தில் ஒரு பள்ளம், தலையில் ஒரு பள்ளம். வயிற்றில் இருக்க பள்ளத்தை சோறு போட்டு சரி பண்ணிக்கலாம், இதயத்தில் இருக்க பள்ளத்துக்கு அன்பு காட்டி சரி பண்ணிக்கலாம், மூளையில் இருக்க பள்ளத்துக்கு இந்த மாதிரி அறிவார்ந்த சபையை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னார். கேட்டான், 4வது வேண்டாம்ப்பா. இல்லை சார்னு ஓடி போனானுங்க. 2 வாழைப்பழம் வாங்கிட்டு ரொபஸ்டா பழம் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்து கொடுத்தான். எப்போ நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னனே, எதுக்கு திருப்பி திருப்பி நீ ஓடி போய் வாங்கின அப்படின்னு கேட்குறாரு. உடனே சொன்னால், நீங்கள் இந்தியாவில் இருந்து வந்திருக்கீங்க சார், எங்கள் ஜப்பான் நாட்டில் வாழைப்பழம் இல்லை அப்படின்னு ஊருக்கு போய் சொன்னீங்கன்னா எங்கள் நாட்டுக்கு அவமானம், அதுக்காக போனேன். அந்த நாட்டுப்பற்றும் அந்த தேசப்பற்றும் நம்மகிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை மீட்டெடுக்கணும், இனப்பற்று வரணும், மொழிப்பற்று வரணும். நம்ம தேசம், நம்ம பாரத நாடு என்று போற்றுவோம்னாரு. அது மாதிரி போற்றக்கூடிய அளவிற்கு இருக்கணும் அப்படிங்கிறது அது. அதனால் வெற்றி பெற்றதை பற்றி, வெற்றி வந்து பணத்தை வச்சு நிர்ணயம் பண்ணாதீங்க. எல்லா பணக்காரனும் வெற்றியாளன் இல்லை, எல்லா வெற்றியாளனும் பணக்காரன் இல்லை. பணம் இல்லாத எதை விடுறானோ கொடுப்பது ஈகை. அடுத்த குரல் அதே குரல் வருது, ஈகைன்னு. ஈகைன்னு ஒரு குரல், ஈகை இசைப்பட வாழ்தல். கொடுத்து பாரியா, அதை விட மகிழ்ச்சி வேறு எதுவுமே கிடையாது. அதை விட மகிழ்ச்சி என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. உடம்பா கேட்குது, என் மனைவி கேட்குறான், கொடுக்குறத விட வேறு என்ன மகிழ்ச்சி? விட்டு கொடுக்குறது அதை விட மகிழ்ச்சி. அன்றைக்கி நான் சோபாவில் உட்காந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜருக்கு தண்ணி எடுன்னு சொன்னேன், அன்றைக்கி நீ என்ன சொன்னேன்னு கேட்டேன். உங்களுக்கு கை இல்லை? அது ஐயா பெண்ணடிமை போயிடுச்சியா? என் மனைவி கேட்டா, உங்களுக்கு கை இல்லை, நீங்கள் போய் எடுக்க மாட்டீங்க, அதை நான் வந்து எடுத்துடணுமா அப்படின்னா. அங்கே தான் ஸ்டார்ட் அடிக்குது, பெண்ணடிமையெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஆணடிமை தான் இருக்குது. இந்த மாணவர்களுடைய மகிழ்ச்சியே வெற்றிக்கு சாட்சின்னு நினைக்கிறேன். பணம் வேணுமா? திருவள்ளுவர் எல்லாத்துக்கும் திருவள்ளுவர் போங்க. பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறார். பொருள் இந்த உலகத்தில் அவசியம் வேணும், பொருள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் பசங்கிட்ட இதை மட்டும் இந்த ஒரு குரல், மற்ற குரல்லாம் சாய்ஸில் விட்டுலாம். இந்த ஒரு குரலை மட்டும் திருப்பி திருப்பி படித்தான்னா அவன் என்ன நினைப்பான், நான் வந்து ஆர்டிஓ இருக்கேன், இந்த 540 ரூபா கட்டணும், மேலே 2000 ரூபா கொடு. ஏன்? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள். உங்களுக்கு ரமணி சார் உங்களுக்கு சொல்கிறேன் சார், பிளாக்ல வர்ற பணம்லாம் எந்த கணக்கில் எழுதுறது? நாங்கள் பிளாக்ல வர்ற பணத்தையே எடுத்துக்கிறது இல்லை சார் அப்படிங்கிறத சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். எங்களுக்கு என்ன ஒயிட்டில் வருதோ அதுதான் பணம் அப்படின்னு. நம்ம மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டோம். என்ன? பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, பொருள் இல்லா இருக்கும். அடுத்த பாடலை விட்டுட்டான் இவன். அவன் ஏன்னா தீதின்றி வந்த பொருள்னார். இந்த பொருள் எம்பரி சம்பாதிக்கணும். திருவள்ளுவர் சொல்கிறார், கண்டபடி சம்பாதிச்சிடாத, தீது இல்லாத ஒரு பொருள் தான் மிகப்பெரிய பொருள், அதுதான் உனக்கு வரும். அது மாதிரி வந்தால் வாழ்க்கை நல்லா அமையும். அந்த வாழ்க்கை எப்படி அமையும்? அன்பும் மரணம் உடைத்தாய் நல்வாழ்க்கை, பண்பும் பயனும். அது அன்பும் மரணம் உடைத்தாயிருச்சு, பண்பும் பயணம் எங்கே? ஒன்றும் நடக்கலையே. இல்லை, கண்டிப்பாக நடக்கும். ஈதல் இசைப்பட வாழ்தல், அந்த 2 இருந்ததுன்னா அதுதான் உயிருக்கு நம்ம கொடுக்குற சம்பளம். ஒரு ஆள் செத்து போயிட்டான், அந்த உயிர் போய் மேலே நின்றுக்குது, அந்த பாடியை பார்த்து கேட்குது, செத்து போயிட்ட தெரியுதா உனக்கு, என்னை விட்டுட்டு போயிட்டே,
இன்னும் 2 நாள் கழிச்சு போயிருக்கலாம்ல, என் பிள்ளைகள்லாம் வருதுன்னு பார்க்காம போகிறேனே அப்படிங்குது. 65 வருஷம் உன்னோட இருந்தில்ல, எனக்கு ஏதாவது பண்ணியிருக்கியா நீ உனக்கு ஒன்றுமே பண்ணதில்லை. உயிருக்கு கொடுக்குற ஊதியம் ஈதல் இசைப்பட வாழ்தல், இதுதான் அந்த குரல். அதனால் குரல் இல்லாததே இல்லை. ஒரு குரல் எடுத்துக்கிட்டோம்னா சாய்ஸில் விடக்கூடாது, எல்லா குரலையும் படித்தா கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற எண்ணம் வரும். அது மாதிரி தமிழில் இல்லாதே கிடையாது. அருமையாக பேசுனாங்க அந்த அம்மா. அதனால் தமிழை பிடிக்க வேண்டும், தமிழை போற்ற வேண்டும், அது நம்முடைய குணம். இருக்கிற அத்தனை மக்களுக்கும் தமிழ் சென்றணும். இப்போ என்னுடைய இளம் பேச்சாளரை ஊக்குவிக்கணும் அப்படின்னா, நீ விஷால் வந்து எனக்கு பெரிய பெருமை. விஷால் தடுமாறான் பேப்பரை, நல்ல வேளை எங்கள் அரசு பர்மிஷன் வராம விட்டார். நீங்கள் அந்த காலத்தில் படித்தாலும் எல்லாத்தையும் நெட்ரு பண்ணி மனப்படம் பண்ணுவீங்க. நாங்கள் இந்த காலத்தில் எங்கள் செல்ஃபோனே மறந்து போயிடுது. ஒருத்தன் திடீர்னு கேட்டான் அவன் செல்ஃபோன் நம்பர் என்னன்னா, அப்படி தடுமாறி போயிட்டேன். பார்க்குறேன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நம்ம செல்ஃபோன் நம்பர் கூட மறக்கிற அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அந்த வளர்ந்த விஞ்ஞானத்தை மாற்றணும் அப்படின்னா, காலையில் ஐயாட்ட என் நம்பரை பதிவு பண்ணிக்கன்னே. சிசில் சைலண்ட்னா இவர் 82 வயசு, சிசில் சைலண்ட் இருந்திருக்காரு, நல்லா செல்ஃபோன் அத்துப்படியாக இருக்கும் அப்படின்ட்டு ஐயா என் நம்பரை பதிவு பண்ணிக்கன்னேன். 5 தடவை கேட்குறாரு. 984330 எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த ஏரியாவில் இருக்க எல்லாத்துக்கும் என் ஃபோன் நம்பர் தெரிஞ்சு போச்சு. அதனால் சில மதிய நுட்பங்கள் நமக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம், லேட்டாகும். ஆனால் புது மதிய நுட்பங்களை கற்றுக்க முயற்சி பண்ணும். இப்போ எனக்கு தெரியாததோட விட்டுறலாம், இது வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அறிவு வளராது. நம்ம மூளையில் இருக்க பல்லாம் வளரணும்னா புது புது யுத்திகளை கண்டுபிடிச்சா தான், புது புது உச்சிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் தான், இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதை எப்படி அனுப்புறது அப்படிங்கிற உத்திகளை தெரிஞ்சுக்கிட்டா மூளை ஸ்டிமுலேட் ஆகும், மூளை நல்லா வளரும். அதுக்கப்புறம் பெண்கள், பெண்ணடிமை பற்றி பேசினா மறுபடியும் சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு 26 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கிடச்சிச்சு. இந்த கைப்பந்து வாலிபால் பிளேயர். அந்தம்மா அவன் என்ன பண்ணுறா, ஆர்டர் போய் டெல்லியில் வாங்கணும். யூபிக்காரி பொண்ணு. யூபியில் இருக்கவங்கலாம் ரொம்ப தைரியசாலிங்க, யூபியில் இருக்கவங்களாம் நல்லவங்க, யூபியில் இருக்க பெண்கள்லாம் மகத்தான பெண்கள். ஏன்னா என் மருமக யூபி, நாளைக்கு இதை போட்டு கேட்டுதுன்னு வச்சுங்க, என்னையை போட்டு தள்ளிடும். அந்த பொண்ணு வாங்க போகிறான், டெல்லிக்கு போகிறான். போகிற வழியில் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு 5 பேர் அவள் கழுத்தில் இருந்த செயினை ட்ரை பண்ணுறானுங்க. யாருமே இல்லை, அவன் மட்டும்தான் உட்காந்துருக்கான். இந்த 5 பேரும் போய் அவ்வளோ அந்த செயினை பிடுங்க போகிறானுங்க. சரி போகிற ஊரையாடுறான், அவன் பிளேயர் ஊறியாடுறான், முடியல, பிச்சுட்டானுங்க. பிச்சுட்டு இவன் எங்கடா சொல்லிடுவாளன்னு ட்ரெயினில் பிடிச்சி கீழே தள்ளுறாள். கீழே விழுவுறா, ஓடுற ரயிலேருந்து கீழே விழுவுறா, படுத்துக்கிட்டதா எந்திரிக்க முடியல அவளால். எந்திரிச்சு போயிடலான்னா அடுத்த ட்ராக் எது அவளுக்கு வந்து காலில் ஏறி ஒரு கால் மேலே ஏறி கால் போச்சு. கால் போனோடனே கொண்டு வந்து ஆஸ்பத்திரி பிடிக்கிறாங்க. காலை எடுத்தால் தான் பிழைக்கும். நாங்கள் அது மாதிரி சில கடினமான முடிவுலாம் சொல்லுவோம். காலை எடுத்தால் தான் ஏன் பிழைக்கும், வேறு ஒன்றும் வழி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா மக்கள் நம்பிடுவாங்க. இது உண்மையாக நடந்தது. எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே ரொம்ப மனசு ஒழிச்சா, என்னடா பண்ணலாம், நம்ம என்ன பண்ண போகிறோம், பெரிய பிளேயர் ஆகலாம், இப்போ நம்ம கவர்மெண்ட் போஸ்டிங் வந்துருச்சு, போஸ்டிங்லேயும் சேர முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற போது அவங்க அக்கா புருஷன் பக்கத்தில் நிற்கிறான். உன்னால் இந்த ஒத்த காலை வச்சுக்கிட்டு எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற முடியுமா அப்படின்னு கேட்குறான். எது கேட்குறீங்க, நீ எவரெஸ்ட் சிகரத்தில் மட்டும் ஏறிட்டீங்கன்னா மாற்றுத்திறனாளியா எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற முதல் பெண்மணி நீதான்னு இந்த வரலாறு உன்னை பதிவு பண்ணோம், வரலாறாக வாழ வேண்டும்னாரு ஐயா நேற்று மேடையில். நீ ஒரு வரலாறு ஆயிடுவார், வரலாறு ஆகிட்டாவா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி உச்சிக்கு போய் குடியை நட்டுட்டு கீழே வந்து முதல் பெண்மணிங்கிற பேர் எடுத்தா. பெண்களுக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இருக்கிறது. அதனால் பெண்ணடிமை, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஜெண்டர், அதெல்லாம் இன்னுமே பேசவே கூடாது. தெர் இஸ் ஈக்குவாலிட்டி இன் ஜெண்டர். நம்ம அவங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணும், மரியாதை கொடுத்துட்ருக்கோம், மரியாதை கொடுப்போம். ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான பக்குவம் பெண்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் சொன்னேன். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் எந்த குடும்பத்திலையும் வெற்றிடுவார். பூந்தரத்தில் இல்லை, பிறந்தரத்தில் இல்லை, எங்கே போனாலும் ஒரு வெற்றியாளனாக வருவாள் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றன. மறுபடியும் நான் அதிகமான நேரத்தை எடுத்துக்கல. சிறப்பு பேச்சாளர் உட்காந்துருக்கார், அவர் நல்லா பேசுவார் வெற்றியின் முதல் படியை பற்றி. இங்கே சிசில்ஸ் ஐயா வந்தார். உண்மையிலுமே இப்போ இங்கே இலக்கியத்தில் பேசின நீங்கள் இங்கே வந்தோடனே ஒரு ஆச்சரியப்படுறீங்க. நாங்கள் பாவைக்கு போவோம், அப்படி கண்ணுகள்லாம் விரிஞ்சு போயிடும். அவ்வளோ பெரிய ஆளுங்க உட்காந்துருப்பாங்க மேடையில். சும்மா நம்மளை ஏண்டான்னு ஆகிப்போம்.
நமக்கு சாப்பாடு போடுவாங்களா போட மாட்டாங்களா, லைனில் நீ தூர போய் நின்று அப்படின்னு சொல்லிடுவாரோ அப்படிங்கிற அளவுக்கு மிக அற்புதம். ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணுறாங்க. என் மகன் அடிக்கடி சொல்லுவான், இந்த ஒரு ஆஸ்பத்திரியை பார்த்துக்கிட்டு நம்ம தான் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், நம்மளதான் இதுன்னு நினைக்காத, நீ ஒரு மாதத்துக்கு ஒரு அகமதாபாத் போ, அங்கே போ, இங்கே போ, பம்பாய்க்கு போ, அந்த ஆஸ்பத்திரியை பாரு, நம்ம எங்கே லெவலில் இருக்குங்கிறது உனக்கு அப்போ தான் புரியும். உலகம் பூரா போனால் அவங்களுக்கு தான் உலகத்தில் தமிழருடைய வாழ்வு எப்படி இருக்குது. அவர் சொன்னார், உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் தமிழ் நல்லா பேசுகிறாங்க, நம்ம ஊரில் மட்டும் தமிழில் பேர் வைக்க மாட்டேங்கிறான். ஒருத்தன் பேர் கூட தமிழில் கிடையாது. அதில் அரசியலாக போயிடும், அதனால் நான் பேச வரும்ல. அதனால் பேர் தமிழ் வைக்கிறதே யோசனையாக இருக்குது. ஆக தமிழை வளர்க்க வேண்டும், பெரும்பாடுபட்டு வளர்த்து கொண்டிருக்கோம். கேட்டவங்களாம் அள்ளி கொடுத்தாங்க. எல்லாருக்கும் அந்த என்ன உணர்வு இருக்குது. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் போய் நிற்பேன், தமிழ் சங்கம் வளர்த்தணும் சார், 1 லட்ச ரூபா டொனேஷன். 1 லட்சமா? எவ்வளோ வட்டி தருவீங்க? வட்டியெல்லாம் தர மாட்டேன் சார், டொனேஷன் சார். ஓ டொனேஷனா? 1 லட்சமா? நாளானிக்கு வாங்க அப்படிம்பாரு. விட மாட்டோம். அடுத்த நாள் நாளானிக்கு போயிடும். காலையில் போய் பேசுவோம். 4 பேர் போய் உட்காந்தோடனே கொடுத்துருவாங்க. நேற்று ஒருத்தர் சொல்கிறார், போன தடவை நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன், ஏன்னா அப்போ சூழ்நிலை சரியில்லை, இப்போ சூழ்நிலை மாறிடுச்சு, இப்போ 1 லட்சம் தரேன்னாரு. இப்போ தமிழ் சங்கத்துக்கு தராதிங்க, நாங்கள் இன்னொரு அமைப்பு நாமக்கல் நகரத்தை முன்னேற்றத்துக்காக ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் 1000 பேர்த்த சேர்த்து போகிறோம். 1000 பேர் லட்சம் போட்டால் 10 கோடி ரூபா வரும். இந்த 10 கோடியாக வச்சு மிகப்பெரிய ஒரு தன்னார்வ தில்லை, அதை பற்றி சொல்லி ஒரு அமைப்பு ஏற்படுத்த போகிறோம். அந்த அமைப்பை வச்சு நம்ம பகுதியினுடைய சுற்றுலா எல்லாத்தையும் டெவலப் பண்ண போகிறோம். கவர்மெண்ட் 10 ஏக்கர் நிலம் தரங்கிறான், அதுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த யோசனை இருக்கும். நீ அதுக்கு அந்த லட்சம் கொடு அப்படின்னு சொன்னேன். ஆக கொடுக்கக்கூடிய மனம் எல்லாத்துட்டையும் இருக்குது. எல்லா மனமும் நல்லா கொடுத்துருக்காங்க. 50 லட்சம் இல்லைன்னா எங்களால் நடத்த முடியாது. இந்த அறை மட்டும்தான் என்னது. நல்ல சாப்பாடு போடுவாங்க தமிழ் சங்கத்திலேருந்து. மக்கள் எல்லாம் வர்றவங்களெல்லாம் கவனிக்கணும். இவர் நல்ல பேச்சாளர் கூட்டு வரணும். போன தடவை பேச்சாளர் சிறப்பு பேச்சாளர் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட வந்து கூப்பிட்டு காம. அது மாதிரி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம். அது என்ன ஒரே ஒரு காலி சிறப்பாக்கும் போது இந்த அரசியல் மேடமாக இருக்குது. எல்லாம் 100 ரூபா கொடுத்தா தான் ஒரு என்ன சொல்லுங்கள், அடுத்த மீட்டிலேருந்து 100 ரூபா கையில் கொடுத்துட்றோம் உள்ள நுழையிற போது. எல்லாரும் வரணும், எல்லாரும் உட்காரணும், எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் தமிழை புரிஞ்சுக்கணும், நம்ம தமிழை வளர்த்தணும், தமிழுக்காக நம்ம ஏதாவது கொஞ்சம் நேரமாவது இங்கே இருக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கம் உங்கள் அனைவருக்கும். என்னுடைய ஆசையெல்லாம் இந்த அரங்கம் நிறைந்த கூட்டமாக இருக்கணும், மனசு நிறைஞ்சு போயிடும். எனக்கு பார்க்க எண்ணுவேன், இப்படி இந்த 25 இங்கே 25 100 பேர்த்துக்கு ஆர்டர் பண்ணிட்டேனே, இந்த 25 சாப்பாடு வீணாக போயிருமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். இன்னும் கொஞ்சம் வந்தால் பரவாயில்லன்னு. அரங்க நிறைஞ்ச கூட்டமாக இருக்கணும், எங்களை வந்து திணறடிக்கணும். இத்தனை பேர் வந்துட்டோம், என்ன பண்ண போகிறீங்க. அது மாதிரியான கூட்டத்தை எதிர்பார்க்குறோம். அனைவரும் இனிமேல் வரும்போது தங்கள் பிள்ளைகளை கூட்டுவாங்க. இது நமக்கு தெரிஞ்சு பத்தாது, நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஈகைன்னா என்ன, விட்டு கொடுப்பதுன்னா என்ன, எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துரும். எதை கேட்டாலும் சின்ன இதை கூட தாங்க முடியல, சின்ன அதிர்ச்சி கூட தாங்க முடியல. 2 பேர்த்துக்கிட்ட செடியை கொடுக்குறாங்க, இவன் செடி இங்கே வைக்கிறான், இவன் செடியை அங்கே வைக்கிறான், யார் நல்லா வளர்த்தி கொண்டாடுறீங்கன்னு பார்க்கலாம். இவன் தினம் போய் நோண்டி பார்ப்பான். யார்? நம்மால் சின்ன பையன். அவர் பெரியவர் வச்சார், ஊற்றுனார், போயிட்டார். அந்த செடி பயங்கரமாக வளருது, இந்த செடி வளர மாட்டேங்குது. என்ன காரணம்? அடிக்கடி நோண்டி பார்த்து வேறே உள்ள அது சாஞ்சு போச்சு. இது வேறு விட்டு நல்லா வளர்ந்துருக்கு, இது பிரம்மாண்டமாக இருக்கும். இதெல்லாம் அனுபவம். நம்ம அனுபவத்தை நம்முடைய மக்களுக்கு கடத்தணும், மக்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் தமிழ் மேல் ஆர்வம் வரணும். இந்த தமிழில் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறத அவனுக்கு புரிய வைக்கணும். நிறைய பேத்துக்கு இந்த திருவள்ளுவர் பாட்டே தெரியாது. திருக்குறள்னா ஒரு வெள்ளை சட்டை போட்டிருப்பாரா, காவி சட்டை போட்டிருக்காரா, கருப்பு சட்டை போட்டிருக்காரான்னு திங்க் பண்ணுற ஐடியா தான் வருதே ஒழிய அவருடைய கருத்துக்கள் எப்படிப்பட்ட கருத்துக்கள், அவர் மாதிரி சொன்ன ஆள் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். உயிர்கள் எல்லா உயிரும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு மிக அற்புதமாக சொன்னவர் நம்ம வள்ளுவர் ஒருத்தர் போதும். கம்பர் ஐயா சொன்னார், கம்பர் ஒருத்தர் போதும். இவங்களெல்லாம் படித்தாவே நம்ம மிகப்பெரிய ஆளுமைகளாக வர முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் வந்து எங்களுடைய வேண்டுகோளுக்குனுங்க இந்த வேலூர் மக்களுக்கும் எங்களுடைய சிசில் சைலண்ட்காரர் அவர்களுக்கும் நாங்கள்லாம் ஒரு இன்ப சுற்றுலா இல்லை, தமிழ் சுற்றுலாவாக வருவதற்கு நாங்கள் வர முயற்சி செய்கிறோம் என்று கூறிக்கொண்டு கீழடி கூட்டு போனோம், அடுத்து எங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் கூட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் தமிழ் சங்கம் இவர்களெல்லாம் அழைத்து கொடுப்போம். ஏறலாம் கீழே இறங்குற வரைக்கும் டர்ன்கி ப்ராஜெக்ட் மாதிரி
ஒன்றும் செலவு பண்ணுறது எல்லாம் காஃபி டீ எல்லாமே நாங்களே அது மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி நிறைய தமிழ் ஆழ்ந்த இடங்கள் எல்லாம் கூட்டி காமிக்கணும். அது மாதிரி சிசில் லைனுக்கு வருவோம், உங்களை பார்ப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிங்க சார்.